ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருஸ் நோட்டிஃபிகேஷன் சேனல். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர்பான ட்ரெண்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லும் பெருசாக பேசப்படுற ஒரு விஷயம், இந்தியா ஃபுல்லும் பேசப்படுற ஒரு விஷயம், மலேசியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மலேசியா அப்படின்னு சொன்னோன்னு நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சிருப்பீங்க. நேற்று வந்து ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச். ஒரு கிராண்டாக, ஒரு பெரிய கின்னஸ் ரெக்கார்டில் என்ட்ரு ஆகிற அளவு ஒரு ஆடியன்ஸ் அவ்வளோ மத்தியில் ஒரு கிராண்ட் ஆடியோ லான்ச் நேற்று நடந்ததுங்க. ஸோ அதை பார்க்கும்போதே விஜய் ஃபேன்ஸ்லாம் செம்ம வைப் ஆகிட்டாங்க. எனக்கு எல்லாத்துக்கும் மேலே இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம ஏன் இதில் பேசுகிறோம், இன்னொரு சேனல் நம்மளுக்கு இருக்குது அதில் பேசலாம். இது வந்து இன்றைக்கி ட்ரெண்டிங்காக போகிற ஒரு விஷயம். இதை வந்து நம்ம குருஸ் நோட்டிஃபிகேஷன் சேனலில் பேசணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டு. ஸோ என்னென்ன நடந்தது, யார் யார் என்னென்னலாம் பேசினாங்க, அது எந்தளவு எனக்கு ரொம்ப ஒரு சில விஷயங்கள் பிடிச்சிருந்தது, அது என்னென்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நாசர் அவர்கள் பேசினது. நாசர் அவர்கள் வந்து அவரோட பையனுக்கு வந்து விஜய் எந்தளவு பிடிக்கும் அப்படிங்கிறத சொன்னதாகவும், அதை தாண்டி விஜய் வந்து கண்டிப்பாக படம் இன்னும் பண்ணணும், சினிமாவை குவிட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வரைக்கும் ஒரு ரெக்வஸ்ட் ஆரம்பத்திலேயே நாசர் அவர்கள் வச்சுருந்தாரு. இது வந்து கொஞ்சம் விஜய் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு எல்லாமே யோசிச்சிருந்தோம். ஃபேன்ஸ் எல்லாருமே ஆன் பிஹாஃப் ஆஃப் ஃபேன்ஸ் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு நாசர் சொல்லியிருந்தார். இது ஒரு பக்கம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சொல்லணும் பிரபுதேவாவோட டான்ஸு. பிரபுதேவாவோட டான்ஸ் மூவ்ஸ்லாம் வேறு மாதிரி இருந்தது. அவர் கூட சேர்ந்து கடைசியில் அந்த போக்கரி பொங்கலுக்கு ஒரு சின்ன ஸ்டெப் போட்டு தளபதி செம்ம மாஸ் பண்ணிட்டாரு. க்ரௌட்லாம் செம்ம வைப்ரேட் ஆகிட்டாங்க. செம்ம கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸாக ஃபேன்ஸுக்கு இருந்தது. இதெல்லாம் சும்மா சின்ன சின்ன விஷயங்கள், நிறைய பெரிய விஷயங்கள்லாம் நடந்தது. அதெல்லாமும் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு லோகேஷ் கனகராஜ், நெல்சன் இவங்க 2 பேரும் ஒன்றா வந்தாங்க. ஒரு நல்ல அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க 2 பேர் வந்து விஜயை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நெல்சன் வந்து அவரோட கேமியோ, அதாவது ஒரு டார்க் காமெடி ஒன்று இருக்கும் அவர் பேசல, அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் காமெடியோடையே சொன்னார். அது எல்லாத்துக்கும் மேலே லோகேஷ் கனகராஜ் கிட்ட லியோ 2 அப்படின்னு ஒரு விஷயம் லோகேஷ் கனகராஜ் சொன்னோன்னா ஆடியன்ஸ் வந்து செம்ம மோடுக்கு போயிட்டாங்க. அந்த ஒரு வைப்ரண்ட் மோடுக்கு போயிட்டாங்க. ஸோ ஆடியன்ஸ்லாம் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. லியோ 2 நடக்குமா இல்லையா அப்படின்னு தெரியாது. பட் ஆடியன்ஸுக்கு வந்து லியோ 2 அதில் என்ன லோகேஷ் சொல்லியிருப்பாருங்கிற எதிர்பார்ப்பு இருக்குங்கிறது அதை பார்க்கும்போது தெரிஞ்சுது. அடுத்து அனிருத்தோட பர்ஃபார்மன்ஸ். அனிருத் பர்ஃபார்மன்ஸை பற்றி நான் பெருசாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய படங்கள் விஜய்க்கு கன்சிக்யூட்டிவ் ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் ரீசன்ட் டைமில் அனிருத் பண்ண படங்கள் எல்லாமே விஜய்க்கு மெகா பிளாக் பஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பர்டிகுலர்லி சொல்லணும்னா மாஸ்டரில் ஒவ்வொரு ஃப்ரேமையும் செதுக்கியிருப்பார் விஜய்க்காக. அது வேற லெவல். அது இல்லாமல் விஜயோட லாஸ்ட் மூவி அதுக்கு ஜனநாயகன். அதில் இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 3 பாட்டு வந்து 3 பாடலுமே வைரல் ஆயிடுச்சு. எஸ்பெஷலி தளபதி கச்சேரி ஃபேன்ஸ்லாம் செம்ம வைப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் எல்லாத்துலேயும் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அப்புறம் அப்பா மகள் சாங் அதையும் விஜயை பாடியிருக்காரு. தளபதி கச்சேரியும் விஜய், இதுவும் விஜய். எல்லாத்தையும் தாண்டி இன்னும் 2 பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு பாடலை பற்றி லிரிசிஸ்ட் விவேகா சொல்லும்போது இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு சாங் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அது செம்ம கூஸ் பம்ப்ஸ் இருக்கும் அந்த பாட்டை விஷுவலாக பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி அந்த வரியோட அந்த பாடலை வந்து அவர் பாடினார். அது ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த ட்ராக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அனிருத் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் அந்த யார் பெற்ற மகனோ அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கும் கத்தி படத்தில் கடைசியில். ஸோ அந்த பாடல் வந்து வச்சுருந்தாங்க இதில். அது வந்து கடைசியில் பாடி தான் க்ளோஸ் பண்ணாங்க. பட் அணி எந்த அளவு க்ரௌடை அந்த வைப்ரேட்டில் வச்சு அந்த வைப்ரண்ட் மோடில் வச்சுக்க முடியுமோ வச்சுருந்தாரு. எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அணி வந்து பாடினோன்னே. இது எல்லாமே வந்து டெலிகாஸ்ட் ஆகல, அங்கங்கே நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு நம்ம சொல்கிறோம். நான் நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன், அதனால் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 4ஆம் தேதி ஜனவரி 4ஆம் தேதி சண்டே இல்லை நியூ இயர் அன்னைக்கு இதை வந்து ஏதோ ஒரு சேனல் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜி வாங்கியிருக்கனால மேபி ஜி தமிழில் வருமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது வந்து அனிருத்தை பற்றி. அனிருத் வந்து ரொம்ப ஆல்ரெடி மனுஷன் வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் தளபதிக்காக பண்ணியிருக்காரு. ஆனாலும் ஒரு சின்ன எமோஷனோட அதை முடிக்கணும்னு அவர் எதிர்பார்த்தாரு. பட் அந்த எமோஷன் எந்த அளவு போச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள், விஜயோட அப்பா. அவர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு, இங்கேருந்து அவ்வளோ தூரம் வரது கஷ்டம் அப்படின்னா விஜய் ஓடி வராரு, அவங்க அப்பா ஒர்க் பண்ணுறாரு. அந்த விஷயம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களோட அம்மா ஷோபா, அவங்க வந்து ஒரு பாட்டு ஆல்ரெடி விஜய் பண்ண ஒரு பாட்டு, அதை வந்து லிரிக்ஸ்லாம் நாளைக்கு சிஎம் நீ எங்கே தான் அப்படிங்கிற மாதிரிலாம் லிரிக்ஸ் மாற்றி பாடினாங்க. அதையும் என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினோத் பேசினது வந்து கடைசியில் சொல்கிறேன். அடுத்து விஜய். ஸோ நிறைய பேர் பேசினாங்க இன் பிட்வீன். விஜய்க்கு முன்னாடி அட்லி சொல்ல மறந்துட்டேன். அட்லி வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இன்றைக்கி நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் அண்ணன் தளபதி, என்னுடைய தளபதி அப்படின்னு அவர் ஆரம்பித்தார் எப்பயும் போல். எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன் விஜய். அவரால் தான் நாங்கள் இன்றைக்கி நிற்கிறோம். நானாக இருக்கட்டும், லோகேஷாக இருக்கட்டும், அப்புறம் நெல்சன், இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம் கொடுத்தது வந்து தளபதி தான். அவர் தான் எங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, சினிமாவில் ஒரு புரிதல் இருக்கணும்ல,
அந்த சினிமானா என்ன, எவ்வளோ டவுன் டு எர்த்தாக இருக்கணும். ஈவன் ஏடியா இருக்கும்போது ஒரு படத்தில் ஏடியா நான் ஒர்க் பண்ணேன். அந்த டைமில் வந்து அவர் என்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணார் அப்படிங்கிறலாம் அட்லீஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் நல்லா இருந்தது. ரொம்ப டவுன் டு எர்த் சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு இந்தியன் சினிமாவில் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் சொல்லியிருந்தாரு. இவங்கெல்லாம் பேசிட்டு போனதுக்கப்புறம் மெயின் தளபதி பேசுனதை பற்றி இப்போ சொல்லிடுறேன். தளபதி இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எடுத்தோடனே என் நெஞ்சில் குடியிருக்கும்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி க்ரௌடு வந்து ஃபுல்லும் பயங்கரமாக செம்மையாக அந்த மோட் போயிட்டாங்க. அந்த தளபதி மோடுன்னு சொல்லலாம் இதை. அந்த பிளாஸ்ட் மோடுக்கு போயிட்டாங்க. விஜய் பேச முடியல. வந்தோடனே அவர் சொன்னார், யார் சாமி நீங்களாம் அப்படின்னு எடுத்தோன்னே கேட்டுட்டு, என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதை பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு அவர் ஒரு டோன் செட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்ன விஷயங்கள்லாம் இப்போ பார்க்கலாம். அவர் வந்து ஃபஸ்ட்டு இதை சொல்லிடலாம். என்னன்னா, எனக்காக 33 வருஷம் என் கூடவே இருந்திருக்கீங்க ரசிகர்கள். அவங்களுக்காக நான் கண்டிப்பாக அவங்க வீட்டில் எதனா ஒரு பிரச்சனைனா நான் நிற்கணும். அதனால தான் நான் சினிமாவை விடுறேன். அவங்களுக்காக தான் சினிமாவே விடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது வந்து ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக இருந்தாலும் அவர் வந்து க்ரௌடை ரொம்ப எமோஷனல் ஆகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப அதில் வந்து ஃபோக்கஸ்டாக இருந்திருக்காரு. அதை சொல்லிவிட்டு என்னோட கடைசி படம் இதுதான் அப்படிங்கிறதையும் விஜயே சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணுவாரா இல்லையா அப்படிங்கிறதுல பட் அவர் ஒரு விஷனில் போயிட்டுருக்காரு. அதில் பக்காவாக போயிட்டுருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியுது. அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஆட்டோ ஸ்டோரி ஒன்று சொன்னார். ஒரு ஆட்டோக்கார் ஸ்டோரி கொடையை வச்சுட்டு அந்த ஸ்டோரிலாம் வந்து எப்பயுமே விஜய் ஃபேன்ஸுக்கு வந்து விஜய் எதனா ஸ்டோரி சொன்னால் பிடிக்கும் அப்படிங்கிறனால அந்த ஸ்டோரி சொன்னார். அப்புறம் மலேசியானாலே எனக்கு முதல் ஞாபகம் வருது, நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் முதல் ஞாபகம் வருது என்னோட நண்பர் அஜித் நடித்த பில்லா அப்படின்னு சொன்னோன்னா அந்த தளபதி கிரேஸ் வந்துருச்சு அங்கே. எப்பயுமே ஹெல்த்தியாக இருந்தது காம்படிஷன் அப்படின்னு சொல்லலாம் இவங்க 2 பேருக்குமே. ஆனால் இவரும் வந்து சினிமா விட்டு போகிறார். அஜித்தும் பெருசாக படங்கள் வந்து பண்ண மாட்டார். ஆனால் அவருக்கும் பேஷன் ஒன்று இருக்குது. அதுலேயும் அவர் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பற்றி பேசியிருந்தாங்க. பட் கடைசியில் பாட்டெல்லாம் குடியிருக்கும் அந்த அந்த வெறித்தனம் பாடலை பாடிட்டு அப்புறம் தளபதி கச்சேரி பாடிட்டார். அப்புறம் குட்டி ஸ்டோரி கொஞ்சம் அங்கங்கே பண்ணாங்க. அதுக்கப்புறம் தளபதி கச்சேரி பாடிட்டு ஒரு லாஸ்ட் ஒன் டான்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்ஸ்லாம் போட்டு க்ரௌடை என்கேஜ் பண்ணிவிட்டு விஜய் வந்து சைன் ஆஃப் பண்ணிட்டாரு. வினோத் பேசினது வந்து எனக்கு ரொம்ப என்னன்னா, இந்த மனுஷன் பேசினா கரெக்டாக பேசுவார். ரொம்பலாம் ஏற்றி இறக்கி அப்படிலாம் பேச மாட்டார். நார்மலாக பேசக்கூடிய ஒரு மனுஷன். பெருசாலாம் பொங்கி எழுந்தெல்லாம் பேச மாட்டார். ஆனால் எனக்கு என்னென்னா நேற்று ஒரு விஷயம் அவர் பேசினார். ஜனநாயகன் வந்து கொஞ்சம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நடுவில் பூந்து வேறு எதனா படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணி இதை வந்து கொஞ்சம் டவுன் பண்ணலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக கிடையாது. இது கம்ப்ளீட் தளபதி படம். ஸோ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. எனக்கு ஏதோ வந்து இப்போ டேரெக்டாக பராசக்தியை அட்டாக் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இவங்க ஆல்ரெடி ரிலீஸ் டேட்டு 9 சொல்லி எப்போயோ டிசைட் பண்ணிட்டாங்க. 14 சொன்னாங்க. அப்புறம் 10க்கு ப்ரீபோன் ஆயிருக்கு. மேபி என்ன வேணா இருக்கலாம் ரீசன், நம்மளுக்கு எக்ஸாக்ட் ரீசன் தெரியாது. பட் ஸ்டில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இது தளபதி படம். இது வந்து ஃபுல்லும் என்டர்டெயின்மெண்ட் நிறைய இருக்கும். எல்லாமே இருக்கும் இந்த படத்தில். கடைசியில் ஒரு ஹோப்போட தான் இந்த படம் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தாண்டி நிறைய காசிப்ஸ் போயிட்டு இருந்தது. கடைசி 15 மினிட்ஸ் வந்து ஒரு எமோஷனலான ஒரு ட்ரைபியூட் விஜய்க்காக வச்சிருக்காங்கன்னு. அதையும் சொல்லிட்டாரு, இது அழுகாட்சி படம் கிடையாது. அழுதெல்லாம் வெளில அனுப்ப மாட்டோம். நீங்கள் எல்லாரும் வெளில போகும்போது ஒரு ஹோப்போட தான் போவீங்க. அதான் தளபதி விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லி தான் அவரும் பேசினார். எனக்கு வினோத் வந்து அப்பெல்லாம் பேசக்கூடிய மனிதர் கிடையாது. அவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் இந்த படத்தில் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், விஜய் ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு வேறு லெவல் ட்ரீட் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அதெல்லாம் தாண்டி அவரே பேசுகிறாருன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக சொல்கிறேன், படம் வந்து விஜய் ஃபேன்ஸுக்கு பெரிய ட்ரீட்டாக இருக்க போகுது அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸாக ஒரு ஃபேனாகவும் சரி, எனக்கு வந்து சினிமானாலே ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு தெரியும். பட் விஜயோட கடைசி படம் அப்படின்னா நானும் பெருசாக எதிர்பார்த்துட்ருக்கேன் ஜனநாயகன். பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம இன்னொரு சேனல்லையும் நம்ம ரிவ்யூ பண்ணலாம். இது மாதிரி இவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நேற்று நடந்தது, அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம இன்னொரு சேனலில் வந்து இதோட டெலிகாஸ்ட் எப்போ அப்படிங்கிறதெல்லாம் பற்றி எனக்கு தெரிஞ்சோன்னா நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாடல்கள்லாம் ஒன் பை ஒன் வந்துகிட்டே இருக்குது, பாருங்கள். ஸோ உங்களுக்கு எதனாவது நான் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தேன், நான் பார்த்ததை வச்சு தான் நான் இப்போ சொல்கிறேன். கம்ப்ளீட்டாக அந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன் சோஷியல் மீடியாவில். அதை பேஸ் பண்ணி தான் ஷேர் பண்ணுறேன். அதை தாண்டி எதனா இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.